இந்த அம்பாள் வந்து அந்த புற்றில் தவம் இருக்க போகிறப்போ ஒரு சர்ப்ப நாகம் என்ன பண்ணுச்சு, அங்கே அந்த அம்பாளுக்கு உணவு கொடுத்துருக்கு. அந்த பாலை வந்து பசுமாட்டிலிருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த உணவு கொடுத்துருக்கு. அந்த அந்த புற்றுக்கு காவலாக அந்த சர்ப்பம் தான் இருந்திருக்கு. அப்போ அந்த அம்பாள் வந்து அந்த சர்ப்பத்திற்கு ஒரு வாக்கு கொடுக்குறாங்க, எதிர்காலத்தில் இந்த இடத்தில் உனக்கு ஒரு ஆலயம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி. அந்த ஆலயம் எழும்பப்படும் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்காங்க. அதன்படி இந்த சர்ப்பநாயகி ஆலயம் அந்த இடத்துல யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் ராகு கேது தோஷங்கள் இருக்கோ, யாருக்கெல்லாம் இந்த குழந்தை பாக்கியத்தில் தடைகள் அப்படிங்கிறது இந்த ராகு கேதுகளால் இருக்கோ, முக்கியமாக 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் இருக்கோ, அவங்கெல்லாம் இந்த இடத்துக்கு போய் இந்த ஆலயத்தில் அவங்க அந்த சர்ப்பநாயகியை அவங்களுக்கு அந்த இடத்துல தீர்த்தம் ஊற்றுறதுக்குன்னு ஒரு தீர்த்த கலசம் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல அந்த அம்பாளுக்கு அந்த நீர்ப்படுத்துதல், என்னுடைய வாழ்க்கையில் எங்கள் வம்சாவளிகளில் சர்ப்பங்களுக்கு ஏதாவது தீங்குகள் விளைவித்திருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அந்த சர்ப்பங்களால் ஏற்படக்கூடிய சாபங்களை நிவர்த்தி கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு, அந்த இடத்துல ரொம்ப வித்தியாசமாக எந்த கோவிலையும் இல்லாத ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பில் கரும் பலகை வச்சுருப்பாங்க பாருங்கள். அதை வந்து இந்த பிளாக் மாயை, அந்த மாயைங்கிறது தான் அந்த பிளாக் போர்டு. அந்த போர்டில் நம்மளுடைய வேண்டுதல்களை நம்ம அரூபமாக சாக்பீஸ் வச்செல்லாம் எழுதக்கூடாது, விபூதியை வச்செல்லாம் எழுதக்கூடாது. நம்மளுடைய கை விரல்களை மட்டும் வைத்து அதில் அந்த பிளாக் போர்டில் நம்மளுடைய வேண்டுதல் என்ன அப்படிங்கிறத நம்ம எழுதினோன்னா அங்கே அந்த அம்பாள் அந்த அந்த வேண்டுதலை படிப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகம் அந்த ஆலயத்தில் உண்டு. அடுத்து இந்த சர்ப்ப நாயகியை நம்ம வழிபட்டுட்டு அப்படியே இந்த 3வது கலச தண்ணியை இங்கே தான் போடுறோம். அது வந்து வாயு தத்துவத்தை உணர்த்தக்கூடியது.